Ministries. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காட் கூசிஸ் மினிஸ்ட்ரீஸின் யூடியூப் சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த புதிய நாளிலே தேவனாகிய கர்த்தர் நம்மை நினைத்து ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கடந்த நாட்களிலெல்லாம் நம்மை பாதுகாத்து இந்த நாளுக்குள் பிரவேசிக்க நமக்கு இரக்கம் பாராட்டியிருக்கிற தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவருடைய இரக்கங்களும் அவருடைய தயவும் அவருடைய கிருபையும் நம்மை ஒவ்வொரு நாளும் பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறதினாலே தொடர்ந்து நாம் கர்த்தருக்கு நன்றியுள்ளவர்களாய் இருப்போம். கர்த்தர் நமக்கு சொன்னவைகளையெல்லாம் நிச்சயம் நமக்கு செய்யத்தான் போகிறார். தேவன் செய்ய போகிற அதிசயமான காரியங்களை எதிர்நோக்கி காத்திருப்போம். நம்முடைய நம்பிக்கையிலே விசுவாசத்திலே உறுதியாய் நாம் தரித்திருப்போம். தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மோடு பேசும்படியாய் கொடுக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் பற்றி கொள்வோம். ஏனெனில் கர்த்தருடைய ஒவ்வொரு வார்த்தையிலும் ஜீவனுண்டு. அந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை நம்பி காத்திருப்போம். தேவனாகிய கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் கொடான கோடி சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். சத்திய வார்த்தையான தேவனுக்கு துதி கனம் மகிமை உண்டாவதாக. காட் குருசிஸ் மினிஸ்ட்ரியை இயக்கிக் கொண்டிருக்கும் இயக்குனரும் போதகருமாகிய டாக்டர் தாமஸ் செல்லையா அவர்களை தேவன் தனது சித்தத்தை வெளிப்படுத்தி பயன்படுத்துவாராக. ஆமென். இயேசு கிறிஸ்து சுமந்த 4 சிலுவைகள் என்ற தலைப்பில் செய்தியை கேட்டு பலப்படுங்கள். பிதாவாகிய தேவன் பரலோக சட்டசபையில் இரட்சகராக தனது குமாரனாகிய இயேசுவை பூமிக்கு அனுப்ப தீர்மானிக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து வார்த்தையாய் ஒரு கன்னி வயிற்றில் பரிசுத்தமாய் பிறந்தார், வளர்ந்தார். யூதர்கள் மேசியா வருவார் என்று எதிர்பார்த்து கொண்டு இருந்தார்கள். ஆனால் மேசியா என்ற பெயரில் இயேசு வராமல் இயேசு கிறிஸ்து என்ற பெயரில் வந்தார். ஆனால் வந்தவர் மேசியா என்று யூதர்கள் நம்பவில்லை. காரணம், யூதர்களுக்கு பிதாவாகிய தேவன் ஒருவரை தவிர வேறு யாவரையும் அவர்களுக்கு தெரியாது. இயேசு கிறிஸ்து தனது 1 வயது முதல் 30 வயது வரை தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து தனது குடும்பத்தோடு அன்பாய் வாழ்ந்து வந்தார். தனது 30ஆம் வயதில் ஆரம்பம் முதல் 33 வயது வரை நானே தேவன் என்று அற்புதத்தினாலும் அதிசயத்தினாலும் பலவித பலத்த செய்கையினாலும் நிரூபித்து காட்டினார். ஆனால் யூதர்கள் இயேசுவை மேசியா என்று ஏற்றுக்கொள்ளாமல் இரட்சிப்பை நிராகரித்து இயேசுவை சிலுவையிலே அறைந்தார்கள். ஏன் அறைந்தார்கள்? என்னை காண்பவன் என் பிதாவை காண்பான் என்று சொன்னார். அதனால் அவர்கள் வெறிகொண்டு இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறைந்தார்கள். இயேசு கிறிஸ்து 33 வயதில் தன்னை சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தார். 34வது வயசில் கூட ஒப்பு கொடுத்துருக்கலாமே, அல்லது 32 பிதாவானவர் சிலுவைக்கு குமாரனை ஒப்பு கொடுத்து இருக்கலாம். ஏன் இயேசு தன்னை 33 வயசுக்கு ஒப்பு கொடுத்தார் என்றால் அதிலே ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறது. வேத கணிதம் என்று சொல்வார்கள். அந்த கணிதத்தை, அந்த கணக்கை
இப்போது நான் சொல்லுகிறேன், நல்ல கவனமாய் கேளுங்க. 3 + 3 = 6. 6வது நாளிலே கர்த்தர் மனிதனை படைத்தார். அப்ப 6 என்பது என்ன? மனுஷிகம். 33ல் 2 3 இருக்குது. முதல் 3 அப்படின்னா அந்த 3க்கு அர்த்தம் தெய்வீகத்தை குறிக்கிறது. சோத்திரம். அதே 3 பெருக்கும்போது 3 9. 9 என்பது பரிசுத்த ஆவியானவரை குறிக்கும். கர்த்தர் ஒவ்வொரு ஜீவராசிகளையும் படைத்து நீங்கள் பழுகி பெருகுங்கள் என்று சொன்னார். அப்போ 3 பெருக்கும்போது = 9. இப்போ பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். ஆமேன். தொடர்ந்து கேட்போம். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்து கொலை செய்தார்கள். இரட்சிப்பு புறஜாதிக்கு கடந்து வந்தது. இயேசு கிறிஸ்து மரத்தினால் செய்யப்பட்ட உருவாக்கப்பட்ட சிலுவையில் சுமந்தார். ஆனால் அதை மாத்திரமா சுமந்தார்? தொடர்ந்து கேட்போம். அடுத்து இயேசு எவைகளை சுமந்தார்? 1 பாடுகளை சுமந்தார். 2 உபத்திரவத்தை சுமந்தார். 3 துன்பத்தை சுமந்தார். ஒவ்வொன்றாய் கேட்போம். பாடுகள் என்ற சிலுவையை இயேசு சுமந்தார். பாடுகள் என்றால் என்ன? அவை எந்த பகுதியில் தோன்றுகிறது? ஒரு காரியத்தை செய்து முடிக்க ஆரம்பம் முதல் முடிவு வரை இடையில் ஏற்படும் கஷ்டங்கள்தான் பாடுகளாகும். இது மனிதனின் ஆவியில் தோன்றக்கூடிய காரியமாகும். ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன பாடுபட்டார்? லூக்கா 22:15 அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நான் பாடுபடுவதற்கு முன்னே உங்களுடனே கூட இந்த பஸ்காவை புசிக்க மிகவும் ஆசையாயிருந்தேன். மேலும் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதத்தின்படி பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்திருப்பேன் என்று தனது சீசர்களிடத்தில் தனக்கு வரப்போகும் காரியத்தை குறித்து பகிர்ந்து கொண்டார். இந்த வசனத்தின்படி இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் கைது செய்த அந்த வினாடி முதல் யோவான் 19:30 இயேசு காடியை வாங்கின பின் முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். தனது ஆவியை பிதாவிடத்தில் ஒப்பு கொடுக்கும் வரை அவர் சிந்திய வியர்வை, இரத்தம், உடல் வலி, பலவீனம், அசதி, சோர்வுகள் இவைகள் அனைத்தும் பாடுகளை குறிக்கும். இயேசு உங்களுக்காக பாடுகளை ருசி பார்த்து தனது ஜீவனை உங்களுக்காக கொடுத்தார். முடிந்தது என்ற முழக்கம் யூத சிங்கத்தின் கர்ச்சனை முடிந்தது. இச்செய்தியை கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ரட்சிக்கப்பட்டது உண்மை என்றால் நீங்கள் கிறிஸ்துவின் நிமித்தம் சிறிது பாடுகள் வசனத்தின்படி பட வேண்டும். 1 பேதுரு 4:13 கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் கலிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். இந்த வசனத்தின்படி பங்காளிகள் என்றால் அண்ணன் தம்பி. இயேசு பிதாவாகிய தேவனுக்கு பிள்ளை என்றால் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள். யோவான் 1:12 பிதாவுக்கு பிள்ளையாவார்கள். ஆகவே நீங்களும் இயேசுவும் அந்த வசனத்தின்படி அண்ணன் தம்பிகள். பங்காளி என்றால் சொத்தில் பங்குண்டு. அப்படியானால் இயேசு பட்ட பாடுகளில் இரட்சிக்கப்பட்ட எந்த மனிதனாக இருந்தாலும் சற்று பங்கெடுத்து கொண்டு பாடுகள் பட வேண்டும். அடுத்து இயேசு கிறிஸ்து உபத்திரம் என்ற சிலுவையை சுமந்தார். உபத்திரம் என்றால் என்ன?
அது மனிதனின் எந்த பகுதியில் ஏற்படுகிறது? உபத்திரம் என்பது மனிதனின் ஆத்துமாவாகிய இருதயத்தில் உண்டாகும். இருதயத்தை வேதனைப்படுத்தும் வார்த்தையாகும். ஆனால் இயேசு கிறிஸ்துவை பிசாசுகளின் தலைவன், போஜன பிரியன், மதுபான பிரியன் இப்படி சொல்லி இயேசு கிறிஸ்து ஊழியத்திலே அவருக்கு PhD பட்டத்தை யூதர்கள் கொடுத்தார்கள். நீ கிறிஸ்து என்றால் சிலுவையை விட்டு இறங்கி வா, உன்னை அடித்தவர் ஞான சிருஷ்டியால் சொல். இவ்விதமான வார்த்தைகள் அனைத்தையும் கேட்கும்போது இயேசு கோபப்படவில்லை, பொறுத்தார், சகித்தார், உபத்திரவம் என்ற சுவையை ருசித்தார். அதே போன்று உங்கள் வாழ்வில் பழிச்சொற்கள், பரியாசங்கள், கேலிகள், கிண்டல்கள், அவமானங்கள், நக்கல்கள், வீண் பழி சுமத்துதல் அனைத்தையும் உங்கள் சத்துருவாகிய சில மனிதர்களை கொண்டு பிசாசு உங்களை உபத்திரவப்படுத்துவான். நீங்கள் தமது ஆண்டவரை போல பொறுமையாய் சகித்து மனரமியமாய் இருக்க பழகி கொள்ளுங்கள். ஒரு துளி விஷமும் ஒரு நிமிட கோபமும் ஒன்றை போல். வேதத்தின்படி கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடுங்கள். இவைகள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுவது தேவ சித்தமாகும். உபத்திரம் உங்களுக்கு வந்துவிட்டதா? சந்தோஷப்படுங்கள். இயேசு பெற்ற கனத்தை நீங்களும் பெறுவீர்கள். அடுத்து, இயேசு கிறிஸ்து துன்பம் என்ற சிலுவையை சுமந்தார். துன்பம் என்றால் என்ன? மனிதனின் எந்த பகுதியில் துன்பம் காணப்படும்? மனிதனாய் பிறந்த எந்த மனிதனுக்கும் துன்பத்தை அனுபவித்தே ஆக வேண்டும். துன்பம் சரீரத்தில் வரக்கூடியதாகும். சரீரத்தில் வியாதியால் வரக்கூடிய வலிகள், அடிகள், காயங்கள் இவற்றினால் சரீரம் பாதிக்கப்படும். இதுதான் துன்பமாகும். மார்க்கு 15:15 பிலாத்து இயேசுவை வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அறையும்படிக்கு ஒப்பு கொடுத்தான். கவனியுங்கள். இயேசுவை 39 அடி வாரினால் அடித்தார்கள். ஏன் 40 அடி அடிக்கவில்லை? உபாகமம் 25:3 படி குற்றவாளியை 40 அடி வரை அடிக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து குற்றவாளி அல்ல. அதனால் 39 அடி மட்டும் அடிக்க பிதாவானவர் அனுமதித்தார். இயேசுவின் உடல் முழுவதும் காயங்கள். தோல் உரிக்கப்பட்ட ஆட்டை போல் அவர் சாரோனின் மேனி காணப்பட்டது. கலப்பையினால் உழுத நிலத்தை போல் அவர் மேனி காணப்பட்டது. இவைகள் துன்பமாகும். மேலும் தலையில் முள்முடி, ஒருவன் கோலால் அடித்த காயங்கள், சிலுவையில் 3 ஆணிகளால் உண்டான 5 காயங்கள், இவைகள் அனைத்தும் சரீரத்தில் உண்டான துன்பமாகும். யாருக்காக சகித்தார்? பின்வரும் சந்ததியாகிய உங்களுக்காகவும் எனக்காகவுமே இயேசு சகலத்தையும் செய்து முடிந்தது என்று முழங்கி வெற்றி வாகை சூடினார். அன்பானவர்களே, நீங்கள் இயேசுவை போல் உங்களை துன்பப்படுத்தும் நபர்களை மன்னித்து துன்பத்தை சகித்து வாழும்போது வேத வசனம் உங்களிலே நிறைவேற வேண்டும். ஒரு பிரசவ ஸ்திரீ இரத்தம் சிந்தி குழந்தையை பெற்றெடுப்பதை போல் இயேசு உங்களுக்காய் சகலத்தையும் சகித்து பொறுத்து இரத்தம் சிந்தி பெற்றெடுத்தார் உங்களை. உலகத்தின் அதிபதியாகிய பிசாசு உங்களை வஞ்சித்து நீங்கள் நரகத்துக்கு செல்லக்கூடாது என்பதற்காக இயேசு உங்கள் ஆத்துமா மீது தாகமாயிருக்கிறேன் என்று சிலுவையில் பேசினார். அதேபோல் இரட்சிப்பு அடைந்த நீங்கள் உங்கள் நண்பர்
உறவினர்கள் மேல் தாகமாய் இருந்து அவர்கள் ஆத்துமா இரட்சிப்பு அடையும்படி சத்தியத்தை எடுத்துரைத்து அவர்கள் இரத்தப்பழி உங்கள் மேல் சுமராமல் செயல்படுவோமே. இஸ்ரவேலின் விளக்கு சிலுவையில் அணைந்தது. பிசாசானவன் மிகவும் சந்தோஷப்பட்டான். இயேசு சிலுவையில் மரித்து தொங்கிக் கொண்டிருக்கும்போது ஒரு போர் சேவகன் தனது ஈட்டியால் குத்தினான். இரத்தமும் தண்ணீரும் ஓடி வந்தது, சிந்தப்பட்டது. இயேசு கிறிஸ்துவின் விழாவில் ஈட்டியால் குத்தப்பட்டதின் மூலமாக நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவுக்கு மணவாட்டியாய் மாறுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் கல்லறைக்கு அரசாங்கம் முத்திரை போட்டது. மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட 3ஆம் நாளில் அதிகாலையில் 3 மணிக்கு இயேசு கிறிஸ்து, மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று யூத சிங்கம் கர்ஜித்து மகிழ்ச்சி கொண்ட சாத்தான் தலை நசுக்கப்பட்டது. 4 சிலுவையை இப்போது செய்தியின் சுருக்கமாக வரிசைப்படுத்துகிறேன், கேளுங்கள். 1. இரட்சிப்பு இயேசு கிறிஸ்து கொடுக்க மரத்தினால் ஆன சிலுவையை இயேசு சுமந்தார். 2. இயேசு தனது ஆவியில் பாடுகள் என்ற சிலுவையை சுமந்தார், நீங்கள் ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள. 3. இயேசு தனது ஆத்துமாவில் உபத்திரம் என்ற சிலுவையை சுமந்தார், நீங்கள் மகிமையின் கிரீடத்தை பெற்றுக்கொள்ள. 4. இயேசு தனது சரீரத்தில் துன்பம் என்ற சிலுவையை சுமந்தார், நீங்கள் நீதியின் கிரீடத்தை பெற்றுக்கொள்ள. ஆமேன். இதோ செய்திக்கு ஏற்றால் போல் ஒரு சிறு கவிதை. பிரயாசத்தில் பெரும் பாடு, வேதத்தில் இயேசுவை தேடு, சிலுவையை நோக்கி ஓடு. பிரயாசத்தில் பெரும்பாடு, வேதத்தில் இயேசுவை தேடு, சிலுவையை நோக்கி ஓடு. உலகத்தில் உபத்திரவம் உண்டு, இயேசுவை வார்த்தையால் கண்டு விசுவாசித்தால் நீ பூ செண்டு. உலகத்தில் உபத்திரம் உண்டு, இயேசுவை வார்த்தையால் கண்டு விசுவாசித்தால் நீ பூ செண்டு. வார்த்தையால் தோன்றும் பிரகாசம், உன்னை விட்டொழியும் துன்பம், இயேசுவை இருதயத்தின் இன்பம். வார்த்தையால் தோன்றும் பிரகாசம், உன்னை விட்டொழியும் துன்பம், இயேசுவே இருதயத்தின் இன்பம். அன்புடன் பால் லிவிங்ஸ்டன். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. என் தகப்பனே, உம்மை விட்டால் நான் யாரிடத்தில் செல்வேன்? என் கண்ணீரை காண்பவரே, என் விண்ணப்பத்தை கேட்பவரே, விண்ணப்பம் கேட்பவரே, கண்ணீரை காண்பவரே, விண்ணப்பம் கேட்பவரே, கண்ணீரை காண்பவரே, ஜெபம் கேளும் பதில் தாரும், ஜெபம் கேளும் பதில் தாரும், ஜெபம் கேளும் பதில் தாரும், ஜெபம் கேளும் பதில் தாரும்.
விண்ணப்பம் கேட்பவரே, கண்ணீரை காண்பவரே. ஜபாவி என் வாழ்வில் ஊற்றிடுமே, உமதாவி என் உள்ளே இறங்கிடுமே. ஜபாவி என் வாழ்வில் ஊற்றிடுமே, உமதாவி என் உள்ளே இறங்கிடுமே. மடை திறந்து வெள்ளம் போல ஊற்ற வேண்டுமே, கண்கள் எல்லாம் கண்ணீர் ஊற்றாய் மாற வேண்டுமே. மடை திறந்து வெள்ளம் போல ஊற்ற வேண்டுமே, கண்கள் எல்லாம் கண்ணீர் ஊற்றாய் மாற வேண்டுமே. ஜெபம் கேளும் பதில் தாரும், ஜெபம் கேளும் பதில் தாரும், ஜெபம் கேளும் பதில் தாரும், ஜெபம் கேளும் பதில் தாரும். பல கோடி ஆத்துமாக்கள் அழிகின்றதே, அவர் பேரில் பரிதபிக்க யாரும் இல்லையே. பல கோடி ஆத்துமாக்கள் அழிகின்றதே, அவர் பேரில் பரிதபிக்க யாரும் இல்லையே. ஜபாவி எனதுள்ளே இறங்க வேண்டுமே, திறப்பில் நின்று ஜெபிப்பவனாய் மாற்ற வேண்டுமே. ஜபாவி எனதுள்ளே இறங்க வேண்டுமே, திறப்பில் நின்று ஜெபிப்பவனாய் மாற்ற வேண்டுமே. ஜெபம் கேளும் பதில் தாரும், ஜெபம் கேளும் பதில் தாரும், ஜெபம் கேளும் பதில் தாரும், ஜெபம் கேளும் பதில் தாரும். அப்பா, ஜெபிக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் மேல் உடைய வல்லமை இப்பொழுது இறங்கி வருவதா? என்னால் வேதம் வாசிக்க முடியவில்லை, என்னால் ஜெபிக்க முடியவில்லையே என்று கண்ணீரோடு உம்மை நோக்கி பார்த்து உம்முடைய ஆவியை ஊற்றும் என்று கெஞ்சி கூப்பிடுகிறோம் ஐயா. Pour out your spirit on us, Lord. இப்பொழுது உம்முடைய வல்லமை உம்முடைய பிள்ளைகள் மேல் இறங்கி வருவதா? ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் ஐயா. என்னுடைய ஜெப வாழ்க்கை எழும்பட்டும் ஐயா. Please, Lord. Please fill us with your spirit. Please, Lord. மழை வேண்டி பூமி எல்லாம் காத்திருக்குதே, நிலை மாற எனதுள்ளம் ஏங்கி நிற்குதே. மழை வேண்டி பூமி எல்லாம் காத்திருக்குதே, நிலை மாற எனதுள்ளம் ஏங்கி நிற்குதே. பெருமழையாய் வானம் திறந்து ஊற்ற வேண்டுமே, வறட்சி எல்லாம் செழிப்பாக மாற வேண்டுமே. பெருமழையாய் வானம் திறந்து ஊற்ற வேண்டுமே, வறட்சி எல்லாம் செழிப்பாக மாற வேண்டுமே. ஜெபம் கேளும் பதில் தாரும், 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 ஜெபம் கேளும் பதில் தாரும்.
கேட்பவர்